எண்ணி தொழுது பூமலர் தூவி வழிபடுகிறவர்களையும் அதை செய்யாமல் இருப்பவர்களை கணக்கு எழுதி கொண்டு அடுத்த ஜென்மத்திலாவது தொழுது தூமலர் தூவக்கூடிய அருளை பெரும் பொருட்டு ஞான நெட்டை உபாய நெட்டை என்ற இரண்டையும் காட்டிய பெருமகனார் உபதேச கிரமத்தில் திருநாவுக்கரசர் அவர் பாடிய 5ஆம் திருமுறை தொழுது தூமலர். தொழுது தூமலர் தூவி துதித்தெறிந்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதுகில் கணக்கு இன்னமீரனே. இறைவன் பல்வேறு விதமாக இருக்கிறார். உப்பர் தரு தேனு மணி என்று சிந்தாமணியாக கற்பனமாக தேவராஜவான் காமதேவான் இருக்கக்கூடிய பெருமான் அவரை கற்பனத்தை இந்த நாட்டிலே நன்னெறியை காட்டுவதற்கு 12 திருமுறைகள் இருந்த போதிலும் கூட உரிய முறையிலே சமயம் விசேடம் முதலான தீக்கைகளை பெற்று ஓதக்கூடிய பண்புடைய தொண்டர்களை உருவாக்குவதற்கு ஞானாசிரியர்கள் பற்றாக்குறை, செல்வதற்கு தொண்டர்கள் பற்றாக்குறை. அதற்கெல்லாம் ஆள் கிடைக்கும் பொருட்டு ஆளிலை எம்பெருமான் என்று கோழிலே பாடியருடைய திருப்பதியத்திலே இருந்து 7ஆம் திருமுறை விளக்கி தருக. நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே உமை தரும் கை தொழுவேன் வாழர்கள் மடவாள் அவள் வாழி வருந்தாமி ஓடியும் பெருமா உண்டையூந்தில நெல்லுற்றே ஆடிலையும் பெருமா அவை அட்டி சரப்பணி கொள்ளை வளம் புறவி திருக்கோயிலை நல்லவராமரும் திருநாரூரரும் நெல்லிடராக்கள் நிதி பற்றும் வல்லார் அல்லவளையும் குறையும் அண்டமானுடனாடவரே அல்லல்களை குறையும் அண்டமானுடனாடவரே. எழுதரும் மறைகள் தேராய் இறைவனை எண்ணில் கங்குள் பொழுதர காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற
துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த பெருமான் மணிவாசக பெருமான் அவர் அருளிய திருவாசகத்தில் ஒரு பாடல் விண்ணப்பிக்கிறார். குறைவிலா நிறைவே கோதிலமோதே ஏரிலா கொடுஞ்சுடரை கொண்டு மறையுமா மறையில் பொருளுமாய் வந்தையல் மனத்திடை மன்னிய மண்ணே சிறைவரா நீர்வாய் சிந்தைவாய் பாயும் திருப்பரும் துறை உரை சிவனே இறைவனே நீயல் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என் இறைக்கேனே. ஒருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளியது என்று மணிவாசக பெருமான் காட்டினார். வேள்விச்சாலையிலே தக்கார்க்கு தீக்கை செய்கிற முறையிலே ஞானாசிரியர் இப்பொழுது கொடம்பெடுக்கிற அன்பர்களுக்கு சமய தீக்கை செய்து கொண்டு சமய தீக்கையை பெற்று உடம்பெடுக்கிற புண்ணியத்தை இந்த தொண்டர்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எந்த மொழியிலே வழிபாடு செய்தாலும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சமய தீக்கை பெற்றிருக்க வேண்டும். வழிபாடு வேள்வி குண்டத்திலே செய்பவர்கள் சிவபூஜை செய்ய வேண்டும். அந்த நியதியை எம்மொழியில் கற்றவர்களும் செய்ய வேண்டும் என்று நேர்ந்த வேந்த பெருமானார் கூறினார். நிறைமொழி மாந்தரவர் அது இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நல்ல நேரத்தில் நல்ல செய்தியாக கூறி கோவையாரிலிருந்து ஒரு பாடல் 400வது பாடல். காரணி கற்பகம் கற்றவர் மித்துணை பாணருக்கல் சீரணி சிந்தாமணி கணி தில்லை சிவனடிக்கு காரணி கொன்றையம் தக்கோர்தம் தங்கரிதி விரிசே ஊருணி உற்றவர் ஊரன் மற்ற யாவர்க்கும் ஊதியனே. 10ஆம் திருமுறை சைவர்களுக்கு இல்லை, உலக மக்களுக்கு ஞானிகளுக்கு சட்டமாக போற்றப்படுகிற நூல் திருமந்திரம். உலக மொழிகளிலேயே மந்திரம் என்ற திருப்பாடலோடு அமைய பெற்றிருக்கிற திருமுறைகளை 8 திருமுறை பாடினோம். 9ஆம் திருமுறையாக திரு இசைப்பா திரு பல்லாண்டு விண்ணப்பிக்கப்படுகிறது. அந்தியம் பூம்பழனத்து ஆமோ நாவுக்கரசை செல்ல எரிவுத்த செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே Thank you.